வணக்கம். இது ஸ்ரீ சுபர்ணன் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், சைவம், வைஷ்ணவம், ஆலய திருத்தலங்கள் மற்றும் இது பற்றிய புராண இதிகாசங்கள், வரலாறுகள் போன்ற தகவல்களை இந்த சேனலை தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோக்களும் ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதை நீங்களும் கண்டுகளிக்கலாம், கேட்டு ரசிக்கலாம். ஸ்ரீ கணபதி நமஹ, ஸ்ரீ குருவே நமஹ. நம பார்வதிபதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வாங்க, இன்றைக்கி நம்ம விக்கிரவாண்டியில் அமைந்திருக்கிற திருக்கோயிலான ஸ்ரீ அறமலர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் இந்த திருக்கோயிலை பற்றி, இந்த திருக்கோயிலோட வரலாறுகளையும் இதனுடைய சிறப்புகளையும் பார்ப்போம். வாங்க. முதல்ல இந்த திருக்கோயிலோட வரலாறை பற்றி பார்ப்போம், அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். அகத்தீஸ்வரர் கோயில் உள்ள கல்வெட்டுகள் இம்மாடி வெங்கடபதி தேவ மகாராஜா என்னும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மன்னர் செய்த கைங்கரியத்தை குறிப்பிடுகிறது. கல்வெட்டு சான்றுகள் இல்லாவிட்டாலும் அகத்தீஸ்வரர் கோயில் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் என்று சொல்லலாம். எப்படியெனில், சாதாரணமாக ஈஸ்வரர் கோயில்களின் ஆகம விதிகளின்படி பெரும்பாலும் லிங்க வடிவில் உள்ள ஈஸ்வரர் கிழக்கு நோக்கியே இருப்பார். ஆனால் அகத்தியர் பூஜை செய்யும் போதுதான் தான் கிழக்கு பார்த்து அமர்ந்து லிங்கம் மேற்கு பார்க்கும்படி வைத்து பூஜை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. கோயிலின் நுழைவாயிலில் இருக்கிற இந்த ஆணும் பெண்ணும், இந்த இருவரும் ஆதிகாலத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்தவர்களாகவும் அரசன் அரசியாகவும் இருந்திருக்கலாம். இவங்க கோயில் நுழைவு வாயிலே இருந்து வரும் பக்தர்களை வரவேற்கும் விதமாகவும் இங்கே இந்த கோயிலுக்கு காவல் செய்யும் விதமாகவும் இங்கே அமைச்சிருக்காங்க. வாங்க, இந்த திருக்கோயிலை சுற்றி பார்க்கலாம், போய் சாமி தரிசனமும் செய்யலாம். வாங்க. முதல்ல சிவன் கோயிலில் இந்த கோயிலில் உள்ளே நுழைஞ்சு இடதுபுறமாக நடந்து போனோம் அப்படின்னா அங்கே தென்மேற்கு திசையில் ஸ்ரீ ராஜகணபதி இருந்த அருளாசி செய்கிறாருங்க. இவரை முதல்ல பார்ப்போம். வாங்க. முதல்ல எந்த கோயில்லையுமே விநாயகரை தான் தரிசனம் பண்ணணும். அவரை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது விநாயகரை வணங்கிட்டு முதல்ல நந்தியம்பெருமானை, சிவன் கோயிலில் நந்தியம்பெருமானை தான் முதல்ல வணங்கணும். அவர்கிட்ட தான் கோயிலில் நுழையிறதுக்கே அவர்கிட்ட தான் அனுமதி வாங்கணும். நந்தி தான் பார்த்திங்கன்னா முதல்ல குருவாக இருக்கிறார். சைவத்தில் முதல் குரு அப்படின்னு யார் பார்த்திங்கன்னா நந்தி தான் சொல்லுவாங்க. அவர் பேர் அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க. நந்தி தான் முதல்ல நம்ம வணங்கணும். அவர்கிட்ட கோயிலில் நுழையிறதுக்கும் சாமி தரிசனம் செய்கிறதுக்கும் அவர்கிட்ட அனுமதி வாங்குகிறோம். வாங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜகணபதியை வணங்கிட்டு வாயு மூலையில் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவானை, ஸ்ரீ சுப்பிரமணியர் சமேதராக அருளாசி செய்கிறாங்க. உள்ளேயும் பார்த்திங்கன்னா முருகர் தனியாக மயில் வாகனத்தில் இருக்கார். அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே கோயிலில் பார்த்திங்கன்னா அடுத்தது ஸ்தலவிருஷம் கோயிலோட வடக்கு திசையில் வந்திருக்கு. அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்த மாதிரி ஒரு ஸ்தலவிருஷம். அதை வணங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலோட க்ஷேத்திரபாலர்னு சொல்லப்படுற ஸ்ரீ காலபைரவர், அவர் மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்காரு, தனி சன்னதி பெற்றிருக்காரு. அவரை வணங்கிட்டு அடுத்தது கோயிலோட ஈசான்ய திசையில் நவர சன்னதியில் இருக்காங்க. அவங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது கோயிலோட நுழைவாயிலோட பின்புறத்தில் 2 பக்கமும் சூரியன், சந்திரன், அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட மனைவர்களோடு இருந்து நல்ல அருளாட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கோயிலை சுற்றி வலம் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோயிலோட
சுற்றுப்பிரகாரத்தில் தென் திசை நோக்கி ஸ்ரீ செல்வ கணபதி அமைஞ்சிருக்காரு. இவரை வணங்கிட்டு முதல்ல இந்த செல்வ கணபதி தரிசனம் செய்யலாம் வாங்க. செல்வ கணபதியை தரிசனம் செய்யும்போது மேலேயே அவரோட மாடத்துக்கு மேலே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருந்து அருளாட்சி செய்கிறாங்க. இது வந்து எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா, இவரோட பேரே பாருங்கள், ஸ்ரீ செல்வ கணபதி. ஸ்ரீ செல்வ கணபதின்றதுனால இவருக்கு மேலே வந்து மகாலட்சுமி தாயாரை அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மகிஷாசுர மர்த்தினியாக மகிஷத்து மேலே நின்று அருளாட்சி செய்வாங்க. இங்கேயும் வடக்கு திசை நோக்கி அருளாட்சி செய்கிறாங்க. இவங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து லிங்க வடிவத்தில் ஏகாம்பரேஸ்வரராகவும், அம்மன் வந்து ஏலவார் கோயிலி தாயாராகவும் காட்சி தராங்க. இது வந்து என்னத்தை குறிப்பிடுது பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த கோயிலில் நிகழ்ந்த நிகழ்வை குறிப்பிடுதுங்க. அதை குறிப்பிட்டு தான் இங்கே ஸ்ரீ துர்கை அம்மன் சன்னதிக்கு மேலே இந்த சின்னத்தை அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், அவர் வந்து தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்காருங்க. இவரோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா சைவ கோயிலில் சிவனுக்கு அம்பாளுக்கும் அடுத்தது அதிகாரம் பெற்றது தாங்க. என்ன அதிகாரம்னா, சிவனுக்கு ஒரு எல்லா மரியாதையும் இவருக்கு உண்டுங்க. நாம் இவர் சன்னதிக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா சுண்டி கூப்பிட்றதோ கைத்தட்டி கூப்பிட்றதோ அதுமாரிலாம் எதுவும் இவர் கூப்பிடக்கூடாது. இவர் தியான நிலையில் இருப்பார். இந்த கோயில், அதாவது ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கிற சண்டிகேஸ்வரர் அந்த கோயிலோட கணக்கு பிள்ளைங்க. நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்தோம், என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், இது எல்லாமே அவர் தான் கணக்கு பார்த்துட்ருப்பார். நம்ம கோயில் உள்ள வந்துட்டு போகும்போது சாமி தரிசனம் செஞ்சுட்டு இவர் வந்து தரிசனம் செய்யும்போது அவர்கிட்ட போயிட்டு கையெல்லாம் தட்டக்கூடாது, சுண்டிலாம் கூப்பிடக்கூடாது. என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா, கையை வந்து உள்ளங்கையை மட்டும் அவர்கிட்ட காட்டிட்டு, ஐயா நான் இங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல, சாமி தான் கும்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவரை வணங்கிட்டு எடை வந்துடணுங்க. இதை தான் நம்ம அவர்கிட்ட செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மா வந்து சுற்றுப்புறத்தில் மாடத்தில் வந்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்காரு. நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மாடப்பகுதி மேலே லிங்க சின்னம் பொறிச்சு வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, வடக்கு திசைன்றது ஆகாய தத்துவமாக குறிப்பிடப்படுது. ஆகாய தத்துவம் வந்து லிங்க தத்துவத்தோடு ஒப்பிடுறாங்க. அதனால் லிங்க தத்துவத்தை வந்து பிரம்மாவுக்கு மேலே அந்த லிங்க தத்துவத்தை பொறிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி சுற்றுப்புறத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளாக இருக்கிறாருங்க. இவர் வந்து இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரித்தான சங்கு, சக்கரம், திருநாமம், தாமரை, மயில், லிங்க சின்னம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து நாகத்தை வந்து தன்னோட அழகால் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்னம், இது எல்லாமே பொறிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல சிறப்பம்சமாக இந்த கலைநயத்தோடு அமைச்சிருக்காங்க இந்த கோயிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா தென் திசை நோக்கி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தினாலே குரு பகவானுங்க. அவர் தான் குரு பகவான். அவரை கும்பிட்டா தான் வந்து கல்வி அறிவு, ஞானம் இதெல்லாம் பிறகுங்க. பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து தென் திசை நோக்கி தனி சன்னதி பெற்று அமைச்சிருக்காரு. அப்படியே அந்த பக்கமாக திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மடப்பள்ளி வந்து தென்கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலையில் கரெக்டாக வச்சுருக்காங்க. மடப்பள்ளி சூப்பராக இருக்குது. அந்த மடப்பள்ளியில் தான் இந்த கோயிலோட வரலாறு வந்து கல்வெட்டுகளில் பொறிச்சிருக்காங்க செவத்தில். அதையும் பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேடை இருக்குங்க. கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து உற்சவரோட அலங்காரம். உற்சவர் வந்து இங்கே வச்சு தான் வந்து சில அவரோட அலங்காரம் பண்ணுறாங்க. இங்கே வச்சு தான் அவரை வந்து பூஜை பண்ணுறாங்க. சில கலை நிகழ்ச்சிகள், உற்சவரோட திருவிழா எல்லாமே இங்கே வச்சு தான் செய்கிறாங்க. நல்லாயிருக்கு. சுற்று மண்டபத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மண்டபன்றதுனால நல்ல கலைநயத்தோட வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த சுற்று மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை வடிவில் அதோட மேல் தளத்தை வந்து அமைச்சிருக்காங்க. தாமரை இதழ் வடிவத்தில் இருக்குது. தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா செலவே இல்லைங்க. அந்த காலத்தில் கோயில் கட்டும்போது எப்படி ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஒவ்வொரு தூண்கள்லையும் ஒரு பக்கமும் இப்போது நம்ம தனியாக வந்து நாகர்களை வந்து பார்த்துருப்போம். சில கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நாகர்கள் வச்சுருப்பாங்க. இந்த கோயில்லையும் மகாவிஷ்ணு சன்னதி பக்கத்தில் இருக்குது. இந்த தூண்கள்லேயும் அந்த காலத்தில் வச்சுட்டாங்க. எப்படின்னா இரட்டை நாகர்கள் பின்னண மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு
நாகமும் வச்சுருக்காங்க. இன்னொரு நாகம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாகம் ஒன்று, இன்னொரு நாகத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பெரிய நாகம் சின்ன நாகத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம வடிவங்க. சிம்ம வடிவம் இந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. மகாவிஷ்ணு சன்னதிலையும் இருக்குது, இந்த கோயில் மண்டபங்கள்லேயும் இருக்குங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த சிம்ம சின்னம் வந்து நிறையா வரலாற்று தடயத்தை வந்து குறிப்பிடுதுங்க. இந்த சிம்ம சின்னம் வந்து இந்த மண்டபத்தில் தூண்களில் அமைச்சிருக்காங்க. 2 இடத்துல அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல 2-3 இடத்துல, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 இடத்துல, நான் பார்த்த வரைக்கும் 2 இடத்துல இருந்ததுங்க. அதான் பாருங்கள். அடுத்தது வந்து சிம்ம யாழி இருக்குதுங்க, அதையும் தூண்கள்லேயே பொறிச்சிருக்காங்க. இந்த சிம்ம யாழி வந்து நம்ம பெரிய பெரிய கோயில்களில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து இட பரப்பளவு வந்து சின்னதுன்றதுனாலையும் செலவில் குறைக்கணுன்றதுனாலையும் தூண்கள்லேயே அமைச்சிட்டாங்க. இந்த எல்லாத்தையுமே இந்த செலவுகளை குறைக்கணுன்றதுனால தூண்கள்லேயே சில சிறப்பம்சமான சின்னங்கள்லாம் அமைச்சிட்டாங்க. அதில் அந்த சிம்மையாடி சின்னமும் ஒன்றுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அழகாக அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி வந்து அம்மன் வந்து இங்கே தெற்கு திசை நோக்கி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிம்ம வாகனம் கொடுத்துருக்காங்க. அம்மன் வந்து நின்ற திருக்கோலத்தில் அபயவரத முத்திரை காட்டி நின்ற திருக்கோலத்தில் அருளாட்சி செய்கிறாங்க. அருமையாக இருக்குதுங்க. நல்ல கலைநயத்தோட வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. அம்மனோட சிலையை பார்த்தாலே வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அம்மன் சன்னதியிலே வந்து தூண்கள் 2 தூண்கள் ரொம்ப சிறப்புங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூணில் மாடம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஒரு பெண் வந்து வணங்கிய நிலையில் இருக்காங்க. இந்த பெண் வந்து இந்த கோயிலுக்கு ஏதாவது கைங்கரியம் செஞ்சுருப்பாங்க. அதனால் அவங்கள முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல அவங்களோட சின்னத்தை அவங்கள வந்து இங்கே ஞாபகப்படுத்தும் விதமாக இங்கே வந்து அவங்களோட சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு தூணில் வந்து சிம்மம், அம்மனுக்கு வாகனம் சிம்மம், அதனால் வந்து செலவு குறையணுன்றதுனால அந்த சிம்ம வாகனத்தையே வந்து தூண்கள்லேயே ஏற்படுத்திட்டாங்க. அதுவும் வந்து அந்த சிம்ம வாகனம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு குறித்தான வாகனத்தோட அமைப்பு மாதிரியே இருக்குதுங்க. நீங்கள் பார்க்கலாம். இந்த நம்ம மண்டபத்தில் பார்த்த இந்த சிம்ம சின்னத்துக்கும் இந்த தூணில் பார்க்குற சிம்ம சின்னத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த சிம்ம சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கான வாகனமாகவே இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமான் வந்து தனி சன்னதி பெற்று கிழக்கு நோக்கி ஸ்ரீ அகத்தீஸ்வரரை நோக்கி அமைஞ்சிருக்காருங்க. இவருக்கு வந்து உருளை வடிவ தூண்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாங்க மூலவர் சன்னதி போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து லிங்கம் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்குதுங்க. இந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் வழிபட்ட லிங்கம் அப்படின்ற இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அகத்தியர் வந்து தான் வந்து கிழக்கு பார்த்து அமர்ந்து சிவனை பூஜிக்கிறதுனால சிவன் வந்து மேற்கு திசையை பார்த்து இருக்கிற மாதிரி அவர் வந்து பூஜிப்பாருங்க. அதனால் அவர் வழிபட்ட ஸ்தலன்றதுனால அவர் வழிபட்ட சிவலிங்கம் அப்படின்றதுனால இந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர் என்று பேர் கொடுத்துருக்காங்க. மேற்கு திசையில் சிவனை பார்க்குறதே அதிசயங்க. இந்த கோயிலில் வந்து அது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேற்கு திசையோட அதிபதி இருக்காங்க. அந்த அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வருண பகவான். வருணன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த அகத்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். அப்படி பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி ஏதாவது வேணும், இப்போ வீடு கட்டுறோம், தண்ணி அங்கே வந்து போர் போட போகிறோம், கிணறு எடுக்க போகிறோம், வீட்டு பக்கத்தில் கிணறு எடுக்க போகிறோம், நிலம் சம்மந்தமாக விவசாயத்து சம்மந்தமாக தண்ணி வேணும், அங்கே வந்து போர் போட போகிறோம், அந்த இடத்துல வந்து கிணறு வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா இவரை வந்து வணங்கலாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா மேற்கு திசைன்றது வருண பகவானுக்குரியது தான். இப்போ வந்து மழை வேண்டி சில பேர் இருப்பாங்க. மழைக்கு அதிபதி வந்து வருண பகவானுங்க. அவருக்கும் அதிபதி வந்து சிவபெருமான் தாங்க. சிவபெருமான் இங்கே மேற்கு திசையே நோக்கி அமைஞ்சிருக்கிறாரு. அது ரொம்ப இன்னும் சிறப்பு. தண்ணி வசதி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, விவசாயத்துக்கு மழை வேணும்னு நினைக்கிறவங்க, ஏரி குளங்களுக்கு தண்ணி வேணும் மழை வேணும்னு நினைக்கிறவங்க, ஏரி குளங்கள்லாம் சீர் பண்ணுறவங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலங்களில் கிணறு எடுக்கிறவங்க, விவசாயத்துக்கு வருஷம் தொடர்ந்து மழை வரணும்னு நினைக்கிறவங்க,
விவசாயம் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த சிவபெருமானை வந்து தாராளமாக வணங்குவாங்க. இந்த தாராளமாக இவரை வந்து வணங்குறதுனால இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான மழையை வந்து பொழிய வைக்கிறதுக்கான, தண்ணி கிடைக்கிறதுக்கான எல்லா வழியும் செஞ்சு தருவாருங்க இந்த சிவபெருமான். இவர் பேர் வந்து ஸ்ரீ அகத்தீஸ்வரர். இவர் வந்து இங்கே வர்றதுக்கு காரணம் அகத்தியர். அவர் வழிபட்டதால் தான் அவர் இங்கே இருக்கார். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறையா பேர் வந்து கைங்கரியம் செஞ்சுருக்காங்க. ராஜாக்கள்லாம் வந்து கைங்கரியம் செஞ்சுருக்காங்க. இது வந்து 3000 வருஷத்துக்கும் முன்னதான கோயிலுங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ ராஜாக்களும் பெரிய பெரிய முக்கிய பிரமுகர்களும் இங்கே வந்து வணங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல நாம் நின்று வணங்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அதுவே ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயங்க. கோயில் எல்லாமே தரைத்தளம் எல்லாமே வந்து கருங்கல்லாலே ஏற்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த கோயிலில் கருங்கல் வேலைப்பாடுகள் தான். சுற்று மதில் சுவர் முதற்கொண்டு எல்லாமே கருங்கல் வேலைப்பாடுகள் தான். அருமையாக இருக்குதுங்க கோயில், அமைதியாக இருக்குது. தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து பண்ணலாம். அகத்தியர் என்றவர் முனிவர் தான். அகத்தியர் வழிபட்ட தலன்றதுனால இந்த சிவபெருமானை நம்ம தியானம் பண்ணுறவங்க கும்பிடலாம். எப்படி அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வந்து தியானம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கோயில் வந்து மிகப்பெரிய மதில் சுவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, பாதுகாப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த கோயிலில் வந்து அதிகமாக தேவையில்லாத சத்தங்கள்லாம் இல்லைங்க. தியானம் பண்ணுறவங்க அழகாக தியானம் பண்ணலாம். சிறப்பான விதத்தில் அமையும் தியானம். அதேமாரி பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பரப்பளவு சின்னது தான், ஆனால் இதோட கீர்த்தி வந்து பெருசுங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி தான் கோயிலோட நுழைவாயில் அமைஞ்சிருக்கு. ஆனால் மூலவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை நோக்கி தான் இருக்கிறார். அம்பாள் வந்து அரமலத்த நாயகி தாயார் வந்து தெற்கு திசை நோக்கி இருக்காங்க. அறமலர்த்த நாயகி அப்படின்னா நீங்கள் அதுலேயே அந்த பேர்லேயே வந்து புரிஞ்சுக்கணுங்க. அறமலர்த்த நாயகி. அறம்னா என்ன? நற்செயல். நற்செயல் வந்து தர்மம் அப்படி சொல்லப்படுற விஷயம். இப்போ நிறைய பேர் தர்மம்லாம் நிறைய செய்வாங்க. அது வந்து சில பேர் செய்யணும்னு நினைப்பாங்க, அது எப்படி செய்யணும்னு தெரியாது. அவங்களாம் இந்த அம்மனை வந்து கும்பிடும்போது நல்ல தர்ம சிந்தனைகளை வளர்க்குறதுக்கும், நல்ல தர்ம செயல்களை வளர்க்குறதுக்கும், நல்ல அற செயல்களை புரிவதற்கும் இந்த அம்மா ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ விழா வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. பிரதோஷன்றது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 தடவை வரும். அந்த மாதத்தில் 2 தடவை வரும்போதும் பிரதோஷ தினத்தன்று இந்த கோவிலில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தாயாரும் சிவபெருமானும் வந்து நந்தியம்பெருமான் மீது வந்து உற்சவராக வந்து உலா வராங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷன்றதே வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயமே வந்து பேர்லேயே இருக்குதுங்க, பிரதோஷம். பிரதோஷம்னா இந்த பிரதோஷ விழாவில் கலந்துக்கிட்டால் எந்த தோஷமாக இருந்தாலும் பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டால் அந்த தோஷங்கள் நீங்குவது தாங்க அந்த முக்கியமான விஷயம். அதில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அறமலர்த்த நாயகி தாயார் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நவராத்திரி விழா வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. நவராத்திரின்னா 9 ராத்திரிகள் நவராத்திரி ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. அதாவது ஸ்பெஷலானா வைபவமாக கொண்டாடுறாங்க. அது வந்து வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுறாங்க. பிரதோஷத்துக்கு வரும் பக்தர்கள் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பூக்கள், பன்னீர், சந்தனம், விபூதி, பால், தயிர், நெய், அருகம்பில் மாலை, இந்த மாதிரியான பொருட்களை சாமிக்கு எடுத்துகிட்டு வந்து தரலாம். குங்குமம், விபூதி, குங்குமம் இதெல்லாம் கோயிலுக்கு கொடுத்து ரொம்ப சிறப்புங்க. நவராத்திரிக்கு வர பெண்கள் வந்து நவராத்திரி வர பக்தர்கள் வந்து
அம்பாளுக்கு குங்குமமும் பூவும் பூக்களும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களும் இளநீர், பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரியான பொருட்களும் வாங்கிட்டு வந்து தரலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது உங்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் அந்த சாமிகள் செஞ்சு தருவாங்க. முக்கியமாக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கோயிலுக்கு வந்து அமைதியாக இருக்கணுங்க. இப்போ அமைதி இல்லைன்றவங்க கோயிலுக்கு வந்து அமைதியாக இருக்கலாம். கோயிலுக்கு ஏன் வரணும்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு வந்து அமைதியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கும், சாமி தரிசனம் செய்யலாம். எல்லாருக்குமே அப்பா அம்மா அப்படின்னா சிவன் பார்வதி தாங்க. உங்கள் அப்பா அம்மா நேரில் இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த இந்த அப்பா அம்மாட்ட சொல்லிடலாம், சிவன் பார்வதி கிட்ட. அவங்க பார்த்துப்பாங்க அந்த விஷயங்களை. இந்த மாதிரிலாம் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுங்க கோயிலுக்கு வர்றதால. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தீஸ்வரர் மேற்கு நோக்கி நல்ல அருளாட்சி செய்கிறாருங்க. இவருக்கு வந்து வில்வ அர்ச்சனை செய்வதும், வில்வ ஜலத்தால் அபிஷேகம் செய்வதும், விபூதி அபிஷேகம் செய்வதும், பால் அபிஷேகம் செய்வதும் ரொம்ப சிறப்புங்க. கோயிலுக்கு வரவங்க அர்ச்சனைக்காக எடுத்துகிட்டு வராங்க. தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ இதெல்லாம் கோயிலுக்கு வரவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி வில்வ தலங்களையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மேலும் சிறப்பாக அமையுங்க அர்ச்சனை. கோயிலுக்கு வரவங்க அங்கே உள்ளே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. தினமும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்குகளுக்கு தேவையான நெய், பசுநெய், சுத்தமான பசுநெய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கோயிலுக்கு வர பக்தர்கள் தனித்தனியாக அங்கங்கே சன்னதிகளை, இப்போ சிவனுக்கு ஏற்றுறேன், அம்பாளுக்கு ஏற்றுறேன், விநாயகருக்கு ஏற்றுறேன், முருகருக்கு ஏற்றுறேன், நந்திக்கு ஏற்றுறேன், தட்சிணாமூர்த்திக்கு ஏற்றுறேன், இப்படி துர்க்கைக்கு ஏற்றுறேன், இப்படி பல விதமாக நீங்கள் வந்து அங்கங்கே ஏற்றுற அந்த தீபங்களை அந்தந்த கோயிலுக்குள்ளே அந்த சன்னதிக்குள்ளே ஜொலிச்சிட்ருக்க அந்த தீபத்துக்கு ஊற்றுறதுக்கு நீங்கள் அந்த நெய்யை கொடுத்துட்டிங்கனாலே அங்கே இருக்கிற ஐயரோ பூசாரியோ அவங்க வந்து அதை உள்ளே சேர்த்துருவாங்க விளக்கில். அப்படி சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதுவே சிறப்புங்க. நீங்கள் தனியாக தான் ஏற்றணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் தனியாக ஏற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்களும் அகல் விளக்கு வாங்கி நெய் தீபம் ஏற்றலாம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறது சிறப்புங்க. இந்த 5 எண்ணெய்கள் சேர்ந்த மாதிரி இருக்கிற எண்ணெய்ங்க, 3 எண்ணெய்ங்க சேர்ந்த மாதிரி இருக்கிற எண்ணெய்ங்க, 9 எண்ணெய்ங்க சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி எண்ணெய்ங்க, இதெல்லாம் வந்து கோயிலுக்குள்ளே தயவுசெய்து எடுத்துகிட்டும் வராதிங்க, பயன்படுத்தாதீங்க. இதிலெல்லாம் நம்ம வந்து கவனமே செலுத்தக்கூடாது. நம்ம வந்து கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெய் விளக்கு தாங்க மோஸ்ட்லி, அதாவது அதிகபட்சமாக நெய் விளக்கு தான் ஏற்றணும். சுத்தமான பசு நெய்யில் தயாரிக்கப்பட்ட நெய்யில் தான் நம்ம வந்து நெய் விளக்கு தான் ஏற்றணும். அதுதான் வந்து கோயிலில் இருக்கிற தெய்வங்களுக்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரத்துக்கு கீழவும் சோற்றுக்கு மேலும் இதுக்கான இடைப்பட்ட பகுதியில் வந்து சிவகணங்கள் இந்த கோயிலை வந்து தாங்கிட்டு இருக்கிற மாதிரி சில அருமையான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இது தொடர்ந்து கோயிலை சுற்றி இருக்குதுங்க. நீங்கள் இதை வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அம்பாளுக்கு பக்தர்கள் அன்போட கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளியில் தாங்க கல்வெட்டுகள் இருக்குது. இந்த மடப்பள்ளியோட கல் செவர் தான். இந்த கல் செவத்தில் தாங்க கல்வெட்டுகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பேருந்து வசதிகள் திண்டிவனத்தில் இருந்தும் விழுப்புரத்தில் இருந்தும் இருக்குதுங்க. மேலும் இந்த மாதிரி அரிய வகை கோயில்கள் தகவல்கள், மேலும் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான கோயில்களையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் பக்தர்களுக்கும், அதாவது சாமி பக்தர்களுக்கும் நீங்கள் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள்.
நீங்களும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி செய்யும்போது தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க.